அந்த சிறிய கிராமத்தில் அருண் என்ற இளைஞன் வாழ்ந்து வந்தான். பிறர் வாழ்க்கையை பார்த்து எப்போதும் கவலைப்பட்டு கொண்டிருந்தான். பெரிய வீடு, நல்ல வேலை, பணம், சந்தோஷம் எல்லாம் மற்றவர்களுக்கே இருக்கிறது என்று நினைத்து மனதில் துன்பப்பட்டான். ஒரு நாள் கிராமத்தின் ஓரத்தில் அமைதியாக வாழும் ஒரு வயதான சாமியாரை அவன் பார்த்தான். எதுவும் இல்லாத வாழ்க்கையிலும் அந்த சாமியாரின் முகத்தில் இருந்த அமைதி அருணை ஆச்சரியப்படுத்தியது. உங்கள்கிட்ட எதுவும் இல்லையே, ஆனாலும் எப்படி இவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறீங்க என்று அருண் கேட்டான். அதற்கு சாமியார் மெதுவாக சிரித்து, கிடைக்காததை நினைத்து வருந்தாதே, பிடிக்காததை நினைத்து வெறுக்காதே. ஆசையும் வெறுப்பும் இல்லாமல் இறைவனை நம்பி வாழ்ந்தால் மனதில் துன்பம் தங்காது என்றார். அந்த வார்த்தைகள் அருணின் வாழ்க்கையை முழுவதும் மாற்றின. பிறரை ஒப்பிடுவதை விட்டுவிட்டு கிடைத்த வாழ்க்கைக்கே நன்றி சொல்ல கற்றுக்கொண்டான். காலம் செல்லச் செல்ல அவன் மனதில் அமைதி மலர்ந்தது. ஆசையும் வெறுப்பும் இல்லாத மனதில்தான் உண்மையான சந்தோஷம் இருக்கிறது என்பதை அருண் உணர்ந்தான். திருக்குறள் 4. வேண்டுதல் வேண்டாம இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. பொருள்: ஆசையும் வெறுப்பும் இல்லாத இறைவனின் திருவடிகளை சேர்ந்தவர்களுக்கு எந்த காலத்திலும் துன்பம் இருக்காது. மனிதன் வாழ்க்கையில் அமைதியாக வாழ வேண்டுமெனில் பிறர் வாழ்க்கையை பார்த்து பொறாமைப்படாமல், கிடைக்காததை நினைத்து வருந்தாமல், மனதை அமைதியாக வைத்திருக்க வேண்டும் என்பதையே வள்ளுவர் இந்த குறளில் அழகாக கூறுகிறார்.